வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலோட முதல் பதிவுக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் முதல்ல எங்க நன்றியை சொல்லிக்கிறேன். புதுசா இந்த சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவா நம்மள நிறைய பேருக்கு எழுதும் போது பிள்ளையார் சுழி போட்டு எழுதக்கூடிய பழக்கம் ஒண்ணு இருக்கு. ஊ என்கிற எழுத்து எப்படி பிள்ளையார் சுழியானது அப்படின்னு கேட்கும்போது பலரும் பலவிதமான விளக்கங்கள் சொன்னாங்க. உயிரெழுத்துல 5வது எழுத்து ஊ, பஞ்சபூதங்கள் 5. இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால அந்த ஊங்கிற எழுத்த நம்ம பிள்ளையார் சுழியா போடுறோம்னு. இல்ல, பிள்ளையாரோட அன்னை உமையவள், சக்தியை வணங்கி நம்ம எழுதுறோம். அவங்க பேரோட முதல் எழுத்த நம்ம பிள்ளையார் சுழியா போடுறோம் அப்படின்னும் ஒரு விளக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி லாஜிக்கலா ஒரு விளக்கம் இருக்கு. பழங்காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல தானே எழுதுவாங்க. அந்த பனையோலை சுவடிகளை தயாரிக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை பக்குவப்படுத்தி எழுதுறதுக்கு தகுந்ததா மாத்தி எழுத தொடங்கும் போது ஒரு சுழி, ஒரு வளைவு கோடு, ஒரு கிடைமட்ட கோடுன்னு போட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. தமிழ் எழுத்துக்களோட வடிவங்கள் அநேகமா இந்த கேட்டகரிக்குள்ள வந்துரும். அதனால அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த ஓலை டேமேஜ் ஆகாம இருந்துச்சுன்னா இது எழுதுவதற்கு தகுந்தது அப்படின்னு முடிவு பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பழக்கம்தான் இன்னைக்கு நம்ம பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலா இந்த விளக்கமும் சரியாதானே இருக்கு. உலக புகழ் பெற்ற எழுத்தாளர்கள் சிலர் எழுதும் போது ஒரு மூட் செட் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக வினோதமா சில பழக்க வழக்கங்கள் வச்சிருந்தாங்க. வரலாறு முழுக்க இப்படி வினோதமான குணாதிசயம் பழக்க வழக்கம் கொண்ட பிரபலங்கள் நிறைய உண்டு. அது பத்தி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அததான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் டூமாஸ் எப்ப எழுதினாலும் புது பேனாவை வச்சுதான் எழுதுவாராம். பழைய பேனால மை இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை எழுதும் போதும் புது புது பேனாவால தான் அவர் எழுதுவாராம். அதே மாதிரி 3 கலர்ஸ்ல அவர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கவிதை எழுத ஒரு கலர், கதை எழுத ஒரு கலர், கட்டுரை எழுத இன்னொரு கலர். ஒருவேளை வகை பிரிச்சு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வசதியா இருந்திருக்குமோ? உலக புகழ் பெற்ற ஆங்கில கவிஞர் ஷெல்லி எப்ப கவிதை எழுதினாலும் ரொட்டி துண்டுகளை மென்னுகிட்டே தான் கவிதை எழுதுவாராம். பசிக்கும் போது மட்டுமல்ல, எழுதும் போதெல்லாம் ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டிருக்காரு. இவர் இப்படின்னா ஜார்ஜ் பெர்னாட் ஷா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு நாளைக்கு 5 பக்கங்களுக்கு மேல ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எழுதவே மாட்டார். 5 பக்கம்னா 5 பக்கம்தான். அந்த 5 பக்கத்துக்கும் எழுதிட்டு இருக்கும் போது கற்பனையில ஏதாவது தடை ஏற்பட்டால் உடனே அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறி பஸ்ல ஏறி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிடுவாராம். இவரை பொறுத்த வரைக்கும் பஸ்ல டிராவல் பண்ணா ஃப்ரெஷ்ஷா எழுதலாம் போல இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளரான எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதுறதுக்கு பேனாலாம் யூஸ் பண்ண மாட்டாரு. பென்சிலால தான் எழுதுவாரு. அதுல ஒன்னும் தப்பு இல்லையே, பேனாவாத அடிச்சு எழுதணும். பென்சில்னா தப்பு வந்துச்சுன்னா அழிச்சிக்கலாமேன்னு சொல்றீங்களா? அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்ப எழுத ஆரம்பிச்சாலும் ஒரு 20 பென்சில்கள் எடுத்துக்குவாராம். நல்லா ஷார்ப்பா சீவி பக்கத்துல வச்சுக்குவாராம். பென்சிலால எழுதிக்கிட்டே இருக்கும் போது அந்த பென்சிலோட முனை உடைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், சகுனம் சரியில்லப்பா அப்படின்னு எழுதுறத நிறுத்திடுவாராம். அதுதான் 20 பென்சில் வச்சிருக்காரு, இன்னொன்னு எடுத்து எழுதலாம்ல. அது என்னமோ அவரோட சென்டிமெண்ட் அவருக்கு. பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோ என்ன பண்ணுவாராம், எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட சர்வன்ட்ட கூப்பிடுவாராம். அவரோட பேண்ட், ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடுவாராம். அந்த ரூம் கதவெல்லாம் சாத்திக்குவாராம். ஆடைகளே இல்லாம உட்கார்ந்து எழுத தொடங்குவாராம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இல்லங்க, ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வரைக்கும். எழுதுறதுக்கு அறிவு இருந்தா போதாதா, ஆடை எதுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாரோ? இவர் இப்படின்னா சார்லஸ் டிக்கன்ஸ் வேற மாதிரி. அவர் எழுதின காமெடிய அவரே படிச்சுட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாரா. அதே மாதிரி சோகமா ஏதாவது எழுதினார்னா கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தான் எழுதுவாரா. ஸ்காட்லாந்த சேர்ந்த ஆரல் ஸ்டீவன்சன், அதாவது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், அவர் எழுதின கதைகளுக்கான கதைக்கொரு எல்லாமே அவரோட கனவுல வந்துச்சான். நம்பவே முடியல. நமக்கும் தான் கனவு வருது. நாய் துரத்துற மாதிரி, பேய் பயமுறுத்துற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி எல்லாம். இங்கிலாந்த சேர்ந்த வர்ஜினியா வுல்ஃப் எப்பவுமே ஓவியர்கள் எப்படி நின்னுகிட்டே வரைவாங்களோ அதே மாதிரி இவங்க நின்னுகிட்டே எழுதக்கூடிய ஒரு பழக்கமுடையவங்களாம். நம்மள எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல டீச்சர்ஸ் ஏதாவது பனிஷ்மெண்ட்டுக்காக நிக்க வச்சுட்டு அப்படியே போர்டை பார்த்து எழுத சொல்லுவாங்க. நின்னுகிட்டே எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்ல?
இவங்க இஷ்டப்பட்டு தானே கஷ்டப்பட்டிருக்காங்க. பிரெஞ்சு இலக்கியத்தோட மிகப்பெரிய படைப்பாளி அப்படின்னு கொண்டாடப்படுகிற பால்சாக், அவர் நைட்டெல்லாம் கண் முழிச்சு எழுதக்கூடியவர். ஆவி பறக்க மணக்க மணக்க காஃபி குடிச்சுக்கிட்டே எழுதுவாராம். இந்த பழக்கம் நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது மட்டும் இல்ல. அவர் எழுதும் போது எப்பவுமே அவர் பக்கத்துல மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அதுல என்ன தப்பு இருக்கு? திடீர்னு கரண்ட் கட் ஆனா வெளிச்சம் தேவைப்படும்லன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, பகல்லையும் கூட மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இது ரொம்ப வினோதமா இருக்குல்ல. இப்ப நாம பார்த்த இந்த எழுத்தாளர்கள் இவங்க எல்லாமே அவங்க எழுத்துக்களுக்காக மிகவும் பிரபலமாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமானதாலாம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட கடந்த காலத்தோட சில நினைவுகள் தான் அவங்களோட இந்த வினோதமான பழக்க வழக்கங்களுக்கு காரணமோ என்னமோ. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி.